எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், சீமான், அன்புமணி ஒரு தட்டில் வச்சு பாருங்க. ஹூஸ் கோயிங் டு பி a dynamic leader? யாருக்கு கிடைச்ச வாய்ப்பை வச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இட்ஸ் 1 year பேஸ்ட் பார்ட்டி. 1 year என்ன பண்ணீங்கன்றதை தாண்டி பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்றதை பாருங்க. 5 வருஷம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்து எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் பெறாத பேர் அவர் பெற்றாரா இல்லையா? 3 இன்டர்நேஷனல் விருதுகளை இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்லையா? 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வரது போது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல கொண்டு வந்து சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 கோடி இட ஒதுக்கீடாக இருந்து 1,16,000 கோடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்கின்ற வசதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாரா இல்லையா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யார் ஹூஸ் டைனமிக் லீடர் உண்மையிலேயே மக்களுக்கு யார் செய்கிறார்கள்? 5 வருஷம் இவர்களிடம் ரயில்வே துறை இருந்தது. ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் ப்ராட் கேஜாக மாற்றப்பட்டது. யாருக்கு 1 year மாற்றினாங்க? சேலம் கோட்டத்தை இத்தனை வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் கொண்டு வர முடியாமல் இருந்த இடத்துல சேலம் ஜங்ஷனை கொண்டு வந்தோம். செஞ்சு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி 3 இடஒதுக்கீடு எந்த ஆட்சியிலும் இல்லாத பொழுது ஒரு தலைவர் 3 இடஒதுக்கீடு போராடி பெற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் மருத்துவர் ஐயா எப்படி?